ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம ஆரி கிளாஸோட ஃபஸ்ட்டு கிளாஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளாஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீடில் நாலேஜ். ஓகேங்களா? இப்போ ஆரி நீடிலை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அயன் நீடில். ஓகேங்களா? அயன் நீடில் இதுதான் அயன் நீடில்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆரி நீடில் அப்படின்னும் சொல்லுவாங்க. இது எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சரி, சில்க் த்ரெட்டு, இது மாதிரி நம்ம த்ரெட்டுனால என்னென்ன ஒர்க்லாம் போடுறோமோ அதுக்கெலாம் நம்ம ஆரி நீடில் தான் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நீடில் பார்த்திங்க அப்படின்னா பீட்ஸ் நீடில்னு சொல்லுவாங்க. இதுவும் அயன் நீடில் தான் பேர். ஆனால் இந்த ஃப்ரண்ட் பார்ட்டு பாருங்கள், நல்லா ஷார்ப்பாக மெலீஸாக வந்திருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் இந்த பீட்ஸ் நீடில் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி பீடு, சுகர் பீடு, அடுத்து பார்த்திங்கன்னா கட் பீடு, டியூப் பீடு, இது மாதிரி நிறையா பீட்ஸ் எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஜர்தோசிக்கும் யூஸ் பண்ணுவாங்க. பீட்ஸ் அதிகமாக நம்ம ப்ளவுசஸ்லலாம் போடுறப்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஒன்ஸ் நீங்கள் 10-15ன்னு சொல்லிவிட்டு பீட்ஸை லோட் பண்ணிவிட்டு நம்ம கண்டினியூஸாக போடுற மாதிரி இருக்கும். வேலையும் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக முடியும். அதாவது அயன் நீடில் வாங்குங்க. இப்போ நான் காமிக்கிற நீடில் வாங்காதீங்க. அயன் நீடில் ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மரத்தில் சொருகி வச்ச மாதிரி இருக்கும் அந்த ஊசியை மட்டும். ஸோ நீங்கள் உள்ளாரந்து த்ரெட்டை நம்ம வெளியில் இழுக்கிறப்ப என்ன ஆயிரும்னா அந்த நீடிலே கலண்டுட்டு வந்துடும், இல்லைன்னா நல்லா வளைவு கொடுக்கும். அதனால் அந்த நீடில் யூஸ் பண்ணாதீங்க. பீட்ஸில் அயன் நீடில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டூலிப் பிராண்டு. சரிங்களா? நீங்கள் போய் டூலிப் நீடில்னு கேட்டிங்கனாலே அவங்க கொடுப்பாங்க. என்னென்ன சைஸஸில் வாங்கலான்னா 14, 13 இது வாங்கினீங்க அப்படின்னா கட் பீடு, சுகர் பீடு இதுக்கெலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் டூலிப் பிராண்டில் என்ன அப்படின்னா ஒரு 5 பீடுக்கு மேலே உங்களால் லோட் பண்ண முடியாது. அதனால அயன் நீடில் தான் பெஸ்ட்டு. அடுத்த டூலிப் நீடில் பார்த்தீங்க அப்படின்னா 24 சைஸில் நான் வாங்கியிருக்கேன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா த்ரெட் ஒர்க்கு, அதாவது சரி த்ரெட்டாக இருக்கட்டும், நெக்ஸ்ட்டு சில்க் த்ரெட்டாக இருக்கட்டும், இதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், ஈஸியாக இருக்கும். டூலிப்க்கும் அயன் நீடிலுக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா எட்ஜஸ் டூலிப்பில் சாஃப்டாக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். அயன் நீடிலில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் கிளாத்துக்குள்ளே விட்டு எடுக்கிறப்ப என்ன ஆகும்னா கிளாத்தோட த்ரெட்டையும் சேர்த்து இழுத்துட்டு வர்றதுனால உங்களுக்கு அந்த இடத்துல என்ன ஆகும்னா ஒரு மாதிரி அடியில் உள்ள த்ரெட்டு நம்மளுக்கு வெளியில் வராது, ஒரு மாதிரி அந்த இடத்துல சிக்கான மாதிரி ஆயிரும். ஆனால் அயன் நீடில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி டு ஹேண்டில்னு நான் சொல்லுவேன். அடுத்த நீடில் பார்த்திங்க அப்படின்னா நார்மல் நீடில், நம்ம ஊசியெல்லாம் எப்பொழுதும் கொக்கி தப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீடில்லையே நல்லா பெரிய நீடிலாக வாங்கிக்கோங்க. இது எதுக்கு அப்படின்னா ரிங் நாட்டு, நெக்ஸ்ட்டு ஃப்ரெஞ்ச் நாட்டு, அடுத்து லாங் ஃப்ரெஞ்ச் நாட்டு, இது மாதிரி ஸ்டிச்சஸ்க்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இத்தனை நீடில் நீங்கள் வாங்கணுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. அயன் நீடிலில் 2 வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆரி நீடில், சில்க் த்ரெட்டு யூசேஜுக்கெலாம் யூஸ் பண்ணுறோம்ல அந்த நீடில் ஒன்றும், இன்னொன்று பீட்ஸ் நீடில் இருக்குல்ல அது ஒன்றும் வாங்கி வச்சுக்கோங்க. இது 2 மட்டும் போதும். நான் ஏன் மொத்தமாக உங்களுக்கு காமிச்சேன் அப்படின்னா இத்தனை நீடில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக மட்டும்தான் நான் வாங்கி வச்சுருக்கேன். மற்றபடி நான் யூஸ் பண்ணுற நீடில்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நீடில் மட்டும்தான், அதாவது அயன் நீடில் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு அந்த பெரிய ஊசி பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல த்ரெட் ஒர்க்குக்கு, அந்த ரிங் நாட்டு, ஃப்ரெஞ்ச் நாட்டு, அதுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நீடில்ஸ்லாம் நம்ம எப்படி சேஃப்டியாக வைக்கிறது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்குவோம். நார்மலாக பாருங்கள், டூலிப் நீடிலில் மட்டும்தான் அந்த கேப் கொடுத்துருப்பாங்க. அந்த நீடிலுக்கு ஏற்ற மாதிரி கேப் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆனால் நார்மல் அயன் நீடில்லாம் நான் சொன்னேன்ல அதிலலாம் கேப் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு கவர் எடுத்துக்கோங்க. கவர்னால் இந்த நம்ம கேரி பேக்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கிடையாது. இந்த நீடிலுக்கு ஏற்ற மாதிரி, ஆனால் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி. நீங்கள் நீடில் வாங்குறப்பயே உங்களை நீடிலுக்கு ஒரு கவர் சுற்றி தான் தருவாங்க. அந்த கவரை தூக்கி போட்டுறாதீங்க, பத்திரமா வச்சுக்கோங்க. அந்த கவரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீடிலை உள்ளார வச்சுட்டு நல்லா டைட்டாக ரேப் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? கரெக்டாக நீடில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா டைட்டாக ரேப் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீடில் வெளியில் வராது. இப்போ மேலே டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அந்த நீடிலை விட கவர் தான் உங்களுக்கு பெருசாக இருக்கும். இப்படி தடவுறப்ப உங்களுக்கு நீடில் தெரியாது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் வைக்கிறப்ப நீடிலோட எட்ஜஸ்க்கும் எந்த டேமேஜும் ஆகாது.
இந்த செக்ஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் செக்ஷனில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ.